Hi friends, welcome to our channel Ammi Chutney. இன்னைக்கு ஃபெஸ்டிவல் ஃப்ரைடேல 10 நிமிஷத்துல ஈஸியா செய்யக்கூடிய கோதுமை பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த கோதுமை பணியாரத்தை இது மாதிரி சாஃப்ட்டா எப்படி செய்யலாம் அப்படின்றதை இப்ப பார்க்கலாம். இதுக்கு 1 கப் கோதுமை மாவு, 3/4 கப் நாட்டு சர்க்கரை, 1/2 கப் துருவன தேங்காய், வாசனைக்காக கொஞ்சமா ஏலக்காய். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்சிங் பவுல்ல மாத்திக்கலாம். 1 கப் கோதுமை மாவு, 3/4 கப் நாட்டு சர்க்கரை, துருவன தேங்காய் 1/2 கப். இது கூட டேஸ்ட்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே வாசனைக்காக நம்ம தட்டி வச்சிருந்த 4 ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். இப்போ மாவோட சேர்த்து இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுக்கலாம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இந்த கோதுமை பணியாரத்தை 10 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ மாவு நல்லா கலந்தாச்சு. தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து மாவை இது மாதிரி திக்காக கரைச்சிக்கலாம். மாவு இந்த பதத்தில் இருந்ததுன்னா சரியாக இருக்கும். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை மூடி வச்சு 1/4 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிடலாம். பணியாரத்துக்கு 15 நிமிஷத்துலேருந்து 1/2 மணி நேரம் வரைக்கும் மாவு ஊறினாலே போதும். இதில் பார்த்திங்கன்னா தெரியும், நாட்டு சக்கரைலாம் கரைஞ்சி மாவு சரியான பதத்தில் இருக்குது. இப்போ பணியாரம் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு பணியாரம் ஊற்றிடலாம். மாவு இந்த பதத்தில் இருந்தால் தான் பணியாரம் கூடு விட்டு வெந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். பணியாரம் ஒரு சைடு வெந்ததும் திருப்பி விட்டுடலாம். இந்த பணியார மாவில் நம்ம வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால வாணல்ல அடியில் லைட்டாக ஒட்டும். அதனால் பொறுமையாக திருப்பி விட்டுடலாம். பணியாரத்தெல்லாம் திருப்பி விட்டாச்சு. பணியாரம் 2 சைடு வெந்ததும் எடுத்துடலாம். நம்ம மாவை சரியான பதத்தில் கரைச்சதுனால அதிகம் எண்ணெய் குடிக்காமல் பணியாரம் நல்லா வந்திருக்கு. எல்லா பணியாரத்தையும் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இது மாதிரியே எல்லா பணியாரத்தையும் ஊற்றி எடுத்துடலாம். நம்ம இன்றைக்கி 1 கப் மாவில் தான் செஞ்சோம். அதுக்கு 10 பணியாரம் அளவுக்கு வந்திருக்கு. ரொம்ப ஈஸியான அதே டைமில் டேஸ்டான இந்த கோதுமை பணியாரம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போது இந்த கோதுமை பணியாரம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், உள்ளே கூடு விட்டு பன்னு மாதிரி ரொம்பவே சாஃப்டாக நல்லா வந்திருக்கு. டேஸ்டான இந்த கோதுமை பணியாரத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.